ஒரு நிமிஷம் கேளுங்க. காக்கா குளியல் அப்படின்னு நம்ம கிண்டலா சொல்லுவோம். ஏன்னா காக்கா குளியல் குடிச்சு வந்துட்டியா அப்படின்ட்டு. ஆனா காகம் போல் குழி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த காகங்கள் நல்லா தெளிவா ஓடிட்டு இருக்கிற நீர்ல தான் சலசலன்னு குளிக்கும். ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு குளிக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணி ஜாஸ்தி இல்லாத அந்த தண்ணீர் தான் போகும். காகங்கள் குளம் குட்டையிலலாம் போய் குளிக்கவே குளிக்காது. அதுவும் மழை தண்ணி பெஞ்சினாலுமே சலசலசலான அந்த மழை தண்ணி மேலே படுற மாதிரி அது உதிர்ந்து குளிக்கும். ஸோ அந்த மாதிரி குளிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல நீரில் உப்பு தண்ணி இல்லாத ஓடிட்டு இருக்கிற நீரில் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறனால அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்கே நம்ம எந்த இடத்துலையுமே தண்ணியே நம்ம பாக்கி வைக்கலையே, எல்லாத்தையுமே கட்டிடமாக கட்டிட்டோம் இல்லையா? காகங்கள் கூட இப்போ நாம் மாற்றி அது குளத்தில் குளிக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் காகம் போல் குழிங்கிறது இந்த நீர் ஓடையில் ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் நல்லா நிற்காம தேங்காத தண்ணியில் குழிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.